சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபா என்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கும் பரம சாய் பக்தியான திருமதி கௌரி வெங்கட் அவர்கள் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபா மற்றும் மை ரிலீஜியன் கனெக்டட் சாய்பாபா என்ற புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபாவின் தமிழாக்கமான என் வாழ்வின் சூப்பர் ஸ்டார் சாய்பாபா என்ற புத்தகமும் துவாரகா மாய் என்ற புத்தகமும் வெளியிட்டுள்ளார். இவருக்கு சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபா என்ற ஆங்கில புத்தகத்திற்கு 3 அவார்டுகள் பாபாவின் அருளால் பெற்றுள்ளார். இந்த சேனலை கௌரி வெங்கட்டுடன் பாபாவை ரசிப்போம், பாபாவின் அருள் பெறுவோம். சாய்ராம். என் சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும். நம் பாபாவின் அருள், உங்கள் குலதெய்வத்தின் அருள் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வாரத்துல இருந்து நியூ கான்செப்ட். என்ன கான்செப்ட்? அதை சிம்பாலிக்கா சொல்றதுக்காக தான் பேக்ரவுண்டில் இந்த கோயில நின்று நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பேக்ரவுண்டு தெரியுதா உங்களுக்கு? என்னங்கிறது கண்டுபிடிங்க. ஆக்சுவலாக இந்த கான்செப்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கான்செப்டில் வந்து இந்த வாரத்தில் இருந்துன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் இருந்து ஒரு 2-3 months ஒன்லி பாபாவுடைய மிராக்கிள்ஸ். அதுவும் எப்படிப்பட்ட மிராக்கிள்ஸ்? பாபா வாழ்ந்த காலத்தில், நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், பாபா வாழ்ந்த காலத்தில் ஒரு நிறைய சுவாரஸ்யமான மிராக்கிள்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மிராக்கிள்ஸை வந்து நான் இந்த கான்செப்டில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் அந்த மிராக்கிள்ஸ் வந்து நம்ம சாய் சச்சரித்ரா புக்கில் கூட மென்ஷன் பண்ணாத மிராக்கிள்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கடைசி வரைக்கும் பாருங்கள், வாரம் கரெக்டாக பாருங்கள். ஸோ என்ன கான்செப்ட் நான் சொல்கிறதுக்காக, அந்த கான்செப்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லோகத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். மகாபாரதத்தில் உள்ள ஒரு ஸ்லோகத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஸ்ருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது ஆக்சுவலாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வர ஸ்லோகம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகத்து மூலமாக பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு, நல்லவர்களை வந்து காக்கிறதுக்கும் தீயவர்களை அழிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் நான் ஒவ்வொரு யுகத்திலையும் வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குமே. அதனால தான் பகவான் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதார் வந்து எடுத்தார். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், இப்படி 10 அவதாரம் வரும்ல. ஸோ 10 அவதாரம் தான் இந்த பின்னால் வந்து இருக்குது. கண்டுபிடிங்க எது எது எங்கே இருக்குங்கிறது. அந்த 10 அவதாரத்துக்கும் பாபாவுக்கும் என்ன சம்பந்தம்? கலிகாலத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர் என்னதான் அவதரிச்சிருக்காராக எல்லாரும் சொல்றது கல்கி அவதாரம்ங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 அவதாரமும் சேர்ந்தாப்புல வந்த அவதாரம் தான் நம்ம சாய்பாபா. இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா, இந்த கோயிலில் நான் சொல்கிற தசாவதார கான்செப்ட் ரிலேட்டடாக ஒரு அற்புதமே இருக்குது. நானே ஃபஸ்ட்டு அதை யோசிக்கலை, எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னங்கிறது உங்களுக்கு இப்போ வந்து கோயிலுக்கு உள்ள இது பெரிய கோயில், பட் நம்ம கான்செப்டுக்காக நான் இதை மட்டும் தான் காமிக்கிறேன். ஸோ என்னங்கிறது, நான் அந்த அற்புதம் நான் என்ன நோட் பண்ணேன் தசாவதார ரிலேட்டடாங்கிறது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். உள்ள வாங்க. அற்புதம் என்ன? பாபா பார்த்தீங்களா? ஸோ இதில் என்ன அற்புதம் கேட்குறீங்களா? நான் இப்போ இந்த தசாவதாரம் நான் சொன்னேன்ல, எங்கே அந்த தசாவதாரம் இதை செதுக்கி இருந்தது, அது இந்த சுவர் தான். இதனுடைய வெளி சுவர் தான் தசாவதாரம் செதுக்கியிருக்காங்க. உள்ள பாபா. ஸோ அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா என்னன்ட்டே தெரியல. பட்டு பாபா தசாவதாரம் சேர்ந்தது தான் பாபா அப்படிங்கிறது இந்த கோயிலே ப்ரூவ் பண்ணுறாங்க. பாபா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பரிணாமத்தில் வந்து இருப்பார். இப்போ இந்த கோயிலில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அவதார புருஷனாக இருக்காரு அப்படிங்கிறது எனக்கே அவர் உணர்த்துறாருன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு பாம்பே சிறுவனுக்கு வந்து உணர்த்துறதாக ஒரு கதை வருது. ஸோ அதே மாதிரி எனக்குமே பாபா இப்போ தான் உணர்த்தியிருக்காரு. இந்த கோயில் அந்த ஒரு அவதார புருஷனாக தான் அவர் இருக்காரு. நான் போகிற என்னுடைய அம்மன் கோயில் நான் சொல்லுவேன்ல, காவதேவி அம்மாள், அங்கே வந்து அவர் வந்து குருஸ்தானத்தில் இருப்பார். அந்த ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு போட்டு விடுறேன். அதாவது நிறைய குரு இருப்பாங்க, அது குரு கூட சேர்ந்து இருப்பார். ஸோ அங்கே குருஸ்தானத்தில் அவர் அருள் பாலிக்கிறாரு. இங்கே அவர் அவதார புருஷனா அருள் பாலிக்கிறாரு பக்தர்களுக்கு. இந்த வாரம் வந்து
பாபாவின் தசாவதாரத்தை பத்தி அடுத்த வாரத்துல இருந்து வரும். இந்த வாரம் இன்ட்ரோ, அதாவது அதை பத்தி ஜஸ்ட் ஒரு முன்னோட்டம் தான் இந்த வாரம். அடுத்த வாரத்துல இருந்து ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு அவதார ரிலேட்டடா பாபா என்ன அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வாரம் வரும். நான் மட்டும் அவதாருன்ட்டு நான் சொல்லலை. அந்த காலத்துல ஷிரிடியிலேயே மக்கள் எல்லாருமே அவரை அவதார புருஷனா, அவரை தெய்வமா தான் வழிபட்டாங்க. அதுல வழிபடாத ஆட்களும் இருக்கதான் செய்வாங்க. ஒரு தடவை ஒரு பாம்பே சிறுவன் என்ன பண்ணான்னா, ஷிரிடிக்கு வந்திருக்கிற இடத்துல அவன் அங்க நிறைய பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிற இடத்துல உட்காந்து கேட்டுட்டு இருந்தான். எப்படி நம்ம சின்ன பிள்ளைலாம் நம்ம நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தா கேட்டுட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் உட்காந்துக்கிட்டு நல்லா கவனிச்சு கேட்டுட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த நேரம் டிஸ்கஷன் என்ன நடக்கு, ஷிரிடியை பொறுத்த வரைக்கும் எதுனாலுமே பாபா தான் டிஸ்கஸ் பண்ற. எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் பாபா தான் இருப்பாரு. அதுல முக்கியமே அவரு தான். அது ஷிரிடினாலே அவரு தான். ஸோ அங்க என்ன பேசிக்கிறாங்க, மகான்களுக்கு சில குறிப்பிட்ட சக்திகள் இருக்கலாம், ஆனா அவங்க தெய்வமாக முடியாது அப்படின்ட்டு சில பேர் அங்க பேசிட்டு இருக்காங்க. அது அந்த சின்ன பையன் கேட்டுட்டு இருக்கான். இந்த சின்ன பையனுக்கு பாபா தான் தெய்வம். இப்ப நம்மளுக்குமே அப்படித்தானே, பாபா தான் எல்லாமே. ஸோ இப்போ எனக்கெல்லாம் கூட பாபாவை பற்றி யாராவது தப்பாக பேசினா கூட என்னாலே டிஜஸ்ட் பண்ண முடியாது. நான் பாபா அப்படி கிடையாதாக்கும் அப்படி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதனால் ஆரம்பிச்சது தான் இந்த யூடியூப் வீடியோவே. பாபாவை பற்றி ஒரு தெளிவானது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த யூடியூப் வீடியோ. ஸோ நம்மளுக்கே அப்படின்னா அந்த சின்ன பையன்லாம் பாபா அவ்வளோ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அவ்வளோ அன்பாக இருப்பார். இப்போ நம்ம ஜீசஸ் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காமிக்க சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நம்ம பாபா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, சின்ன பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்லாம் அவரை புரிஞ்சுக்கிடாம இருக்கிற பட்சத்துல ஒரு பைத்தியக்காரரோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அந்த நேரத்துலலாம் என்ன பண்ணாரு, எல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் அவர் மேல கல்லை தூக்கி எறிவாங்க. அப்ப பாபா சாக்லேட் கொடுப்பாரு. கல் எறிகிறதுக்கு சாக்லேட் கொடுக்குற ஒரே மகானிவர்னு கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பாபா சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளோ நல்லா இருப்பார், அவ்வளோ அன்பானவர். பாபாவுடைய அன்புக்கு ஈடு இணை கிடையாது, அந்த அளவுக்கு அன்பா உள்ளவர். ஸோ அதனால இந்த பையனுக்கு அதை அக்செப்டே பண்ண முடியல. அவனை பொறுத்த வரைக்கும் பாபா கடவுள் தான். இவங்க என்ன இப்படி சொல்றாங்கன்னு பாபாட்ட சொல்றாரு. பாபா இப்படி உங்களை கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, உங்களை அது இன்சல்ட் பண்றாங்க, அப்படி அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவனுக்கும் அப்படி ஒரு ஃபீல், இப்படி பாபாவை இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு பாபா பாபா அவரை தெய்வமா கும்பிடணும் அப்படிலாம் அவர் நினைக்கல. மக்களுடைய அன்புனால அவர் தெய்வமாக மக்கள் எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரே தவிர. ஸோ அதனாலதான் குரு பூர்ணிமால ஆரம்பிச்ச பூஜை அவரை தெய்வமாவே மக்கள் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா தெய்வத்திட்ட கேட்ட என்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாமே பாபாட்ட கிடைக்குது. அப்ப பாபா கடவுள் தானே அப்படிங்கிற இதுல பாபாவை கும்பிடுறாங்க. இந்த கோயில இருந்து நான் பேசுறேன்னா இது பாபாவே அதை அக்செப்ட் பண்றாருன்னு அர்த்தம். இதுவே துரகமாய் மாதிரி யோசித்துக்கிடலாம் நம்ம. அப்போ பாபா என்ன சொல்றாரு, பாபா அப்ப என்ன சொல்றாரு, நான் ஒரு சாதா ஒரு பக்ரி தான், நானும் கடவுள் இல்லை, கடவுளுக்கு சமமாக முடியுமா நான் அப்படிங்கிற மாதிரி பாபா சொல்றாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அந்த பையனுக்கு என்ன பண்ணட்டே தெரியல, அவனுக்கு அது மனசே கேட்க மாட்டேங்குது. அப்போ அந்த நேரத்துல ஒரு ஆள் ஓடி வர்றாரு. ஓடி பாபா அவங்களுடைய யாருக்கோ ஒரு விபத்துல இருந்து எப்படியோ அற்புதமான முறையில காப்பாத்தி இருக்காங்க அப்படின்ட்டு நன்றி சொல்றதுக்காக வர்றாரு பாபா கிட்ட. அப்போ பாபா என்ன சொல்றாரு, என்ன பண்றது, என் பக்தர்களுக்காக சில நேரம் என்னுடைய 4 கைகளை நீட்டி நான் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த சின்ன பையன்ல அவன் அதனால உடனே பேசிடுறான், பாபா உங்களுக்கு 4 கைகள் இருக்குன்னா நீங்க கடவுள் தானே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 4 கைகள் யாருக்கு இருக்கும், அபார சக்தி வாய்ந்த கடவுளுக்கு தானே 4 கைகள் உள்ளது இருக்கும். ஸோ சில நேரங்கள் பாபா வாயிலேயே எப்படி கிருஷ்ணர் சில நேரங்கள் அவர் தன்னுடைய அவதாரத்தை காமிச்சிருக்காரு, அப்படித்தானே. நம்ம அவருடைய அம்மா யசோதா வாயை தர மண்ணை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்ற பட்சத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, வாயை திறந்த உடனே அதுல உலகமே தெரிஞ்சுது தானே. இப்படி சில ஒரு விளையாட்டுகள்ல எப்படி கிருஷ்ணர் தன்னுடைய அவதாரத்தை வெளியில காமிச்சிருக்காருல்ல, அதே மாதிரி பாபாவும் சில நேரங்கள்ல தான் அவதாரம் தான் அப்படிங்கிறது அவர் வாயாலே அவர் சொல்ற மாதிரி
அமைஞ்சிருக்கு நிறைய நேரங்கள்ல. ஸோ இப்படி பேண்ட்ரா மீன்ஸ் அது அந்த பையன் பேண்ட்ரா வந்து பாம்பேல இருக்கு. அந்த பாம்பே சின்ன பையன் வந்து அப்படி சொன்ன உடனே அவர் வந்து சிரிக்கிறாரு. அதாவது சிரிக்கிறதா இருந்தா என்ன அர்த்தம்? அவர் அதை அக்செப்ட் பண்றாருன்னு அர்த்தம். ஸோ அடுத்த வாரத்துல இருந்து பாபாவின் தசவதாரம் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவதாரம் என்னது? மச்ச அவதாரம். மச்ச அவதாரத்தை பத்தி அடுத்த வாரம் பார்ப்போம். மச்ச அவதாரம் என்னங்கிறது அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சு வைங்க. அடுத்த வாரத்துல வந்து ஒவ்வொரு அவதாரத்துல பாபாவுடைய அற்புதங்கள் எப்படி என்னென்ன பண்ணியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய அற்புதங்கள் வந்து ஸோ அதனால நான் அந்த அவதாரத்தை கான்செப்டோட ரிலேட் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கும் அது வந்து கேட்ச் ஆகும். பாபாவுடைய குண அதிசயங்கள் எல்லாம் தெரியும். ஸோ அதனால இப்போ இனியில இருந்து நம்மளும் பாபா கூட ஷிரடியிலேயே நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம். ஏன்னா என்ன நிறைய நான் சொல்ல போற அற்புதங்கள் இனி எல்லாமே ஷிரடியில பாபா பண்ணது, அவர் வாழ்ந்த காலத்துல பண்ணது. ஸோ நம்ம பாபா கூட நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.